நம்ம ஆட்டோடிஸ் எக்ஸ்டர்னா என்னன்னு இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல இந்த பிக்சர் பாருங்க. இந்த பிக்சரில் இந்த எக்ஸ்டர்னல் இயர் இங்கே மட்டும்தான் தோல் இருக்கு, ஸ்கின் இருக்கு. இந்த ஸ்கின்ல இன்ஃபெக்ஷன் வந்தால் அதுக்கு ஆட்டோடிஸ் எக்ஸ்டர்னான்னு பேர். அப்போ ஆட்டோடிஸ் எக்ஸ்டர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா acute infection or inflammation of the skin lining of the external ear. அதுதான் ஆட்டோடிஸ் எக்ஸ்டர்னா. அது எப்படி கிளாசிஃபை பண்ணலாம்? அது மூணா பிரிக்கலாம். ஒன்று இன்ஃபெக்ஷனால வரலாம். அது இன்ஃபெக்ஷனு பாக்டீரியா இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஃபங்கஸாக இருக்கலாம். இந்த வீடியோ ஷோவில் நம்ம மெயினாக பாக்டீரியா பற்றி மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். வைரஸுக்கு செப்பரேட் டிஸ்கஷன். அதே மாதிரி ஃபங்கல் ஆட்டோடிஸ் மீடியா ஆட்டோமைக்கோஸ்ன்னு சொல்லுவோம், அது ஆல்ரெடி செப்பரேட் வீடியோவில் இன்ட்ரோட். ஒன்று இன்ஃபெக்ஷன். செகண்ட் காஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ரியாக்டிவ். தோலில் வேறு எங்கேயாவது ஏதாவது வேறு ப்ராப்ளம் இருந்தால், எந்த மாதிரி ப்ராப்ளம், எக்ஸிமா, அலர்ஜி, சோரியாசிஸ், அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் காதுக்குள்ள தோலுக்கும் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக மேலிக்னன்ட் ஆட்டோடிஸ் எக்ஸ்டர்னா. இது ரொம்ப சிவியர், அது அவ்வளோ காமனாக கிடையாது. ஆனால் எந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வரும்? அது பேஷண்ட்ஸ் மோர் தென் 60 இயர்ஸ், 60 வயசுக்கு மேலே, சுகர் கண்ட்ரோல் கிடையாது, கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, டிரான்ஸ்பிளான்டேஷன் பேஷண்ட்ஸு, அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வரலாம். இது வந்தால் சிம்பிளாக ஸ்டார்ட் ஆகும், ரொம்ப சிவியர் ஆயிரும், ரொம்ப சிவியர் வலியாக இருக்கும், தூங்கவும் முடியாது. அந்த இன்ஃபெக்ஷன் வெளியிலேருந்து உள்ள பிரெயினுக்கு பக்கத்தில் போயிடும். பிரெயினுக்கு கம்ப்ளீட்டாக போன்ஸ் அரௌண்ட் போயிருக்கு. அந்த போன் கம்ப்ளீட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டேஞ்சர்ஸ். இந்த டாப்பிக்கில் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணல. ஆனால் சிம்பிள் ஆட்டோடிஸ் எக்ஸ்டர்னா இன்ஃபெக்ஷன் வெளியே தோலில் வர இன்ஃபெக்ஷன் இவ்வளோ டேஞ்சரஸாக போகலாமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக இப்படி டேஞ்சரஸாக போகலாம். உயிர் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது அவ்வளோ காமன் கிடையாது. இப்போது நம்ம நார்மல் இங்கே வர்ற தோலுக்கு என்னென்ன நார்மல் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அதோட நார்மல் pH சொல்லும்போது 4 to 5. அதே மாதிரி அதில் நல்ல பாக்டீரியா இருக்குது, வேக்ஸ் இருக்குது. வேக்ஸு ரொம்ப ப்ரொடெக்ட் செய்யும். 2 சுரப்பிகள் இருக்குது. ஒரு சுரப்பி தண்ணி மாதிரி வரும், வேறு சுரப்பி அது ஃபேட் மாதிரி இருக்கும். அந்த ஸ்கின் லைனிங்கு நல்ல ப்ரொடெக்ஷன் தரும். அப்போ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நார்மல் ஸ்கின்ல இருக்கும். இப்போது இந்த ஆட்டோடிஸ் எக்ஸ்டர்னா இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். அது என்னென்ன காரணம்னு பார்க்கலாம். இந்த ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருந்தால் சீக்கிரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, 1 இன்ஃபெக்ஷன் தான் வரும். 2 ஹியூமிட் கிளைமேட் இருந்தால். 3 அலர்ஜி ஜாஸ்தியாக இருந்தால். அது மெடிசின் அலர்ஜி இருக்கலாம், இல்லாட்டி பாடியோட அலர்ஜி இருக்கலாம். ஸ்கின் டிஸார்டர்ஸ் இருந்தால் வரலாம். லாஸ்ட்டாக ஏதாவது ட்ரோமா, ஸ்கின் காதில் நம்ம எப்போ எதாவது வச்சு க்ளீன் பண்ணிட்டு இருப்போம். ரொம்ப பேர் சொல்லுவாங்க, டாக்டர் நான் ரொம்ப எப்போவும் காதை நான் க்ளீனாக வச்சுருப்பேன், குளிச்சு வரும்போது எப்போ நான் இயர்பட்ஸ் போடுவேன், ஏதாவது டவுட்ஸ் எப்போ நான் க்ளீனாக வச்சுருப்பேன், அப்புறம் ஏன் வருது டாக்டர்னு கேட்பாங்க. காதில் ஒன்றுமே போட வேண்டாங்க. அது தானாக செல்ஃப் க்ளீனிங் சிஸ்டம். அது ஒன்றுமே போட வேண்டாம். உள்ளே போட்ட க்ளீனே போட வேண்டாம், தானாக க்ளீனாக. இயர்பட்ஸும் ஒன்றுமே போடக்கூடாது. அதுதான் மெயின். இந்த ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ் இருந்தால் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு. இப்போ நம்ம பார்க்கலாம் அது எப்படி இன்ஃபெக்ஷன் உள்ளே வருதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த நான் முதல்ல ஸ்லைடில் நான் ஒரு 5-6 ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ் சொன்னேன். அந்த ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்ஸில் ஏதாவது இருந்தால் முதல்ல என்ன ஆகும்? உள்ளே இருக்கிற ஸ்கின்னோட pH மாறும், சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? கொஞ்சம் உள்ள ஸ்கின்ல வீக்கம் வரும், ஸ்வெல்லிங் வரும். அந்த ஸ்வெல்லிங் வந்துச்சுன்னா அந்த சுரப்பிகளோட ஃபங்க்ஷன் நின்றும். நான் சொன்ன 2 சுரப்பி இருக்கு, 2 சுரப்பியோட ஃபங்க்ஷன் நின்றும். புரியுதா? இப்போ நார்மலாக 4 ப்ரொடெக்ஷன் என்னென்ன ஸ்கின்ல இருக்கோ 4 ஆக்ஷனும் போயிடுச்சு. pH சேஞ்ச் ஆகிடுச்சு, ஸ்வெல்லிங் வந்துருச்சு, அப்புறம் சுரப்பிகளோட ஆக்ஷன் நின்றுச்சு. இப்போ நார்மல் பாக்டீரியா மாறிடும். இவ்வளோ புரிஞ்சிருச்சு. இப்போது ஏதாவது காரணத்தால் பேஷண்ட் காதில் ஏதாவது வச்சு இச்சிங் ஏதாவது வச்சு ஸ்க்ராட்ச் செஞ்சாங்கன்னா அந்த டைமில் அந்த ஸ்க்ராட்ச்னால சின்ன ஸ்கின்ல
பாதிப்பு வரும். அந்த பாதிப்பு வரும்போது அந்த அங்கே ஸ்கின் ஓப்பன் ஆகிடும், டேமேஜ் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்? இந்த நார்மல் பாக்டீரியா மாறி பேட் பாக்டீரியா வந்துருச்சு. அந்த பேட் பாக்டீரியா இந்த ஸ்கின் டிஸ்ரப்ஷனோட அது என்ட்ராய் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்து ஓட்டைட்டிஸ் எக்ஸ்டர்னாக உண்டாகும். அப்படி தான் காதில் ஓட்டைட்டிஸ் எக்ஸ்டர்னாக வருது. அப்போது இவ்வளோ ப்ரீடிஸ்போட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது வெளியிலேருந்து வர்றது, பேஷண்ட் சைடில் இருந்து ஸ்க்ராச்சிங் எதுவும் செய்கிறோம், இப்படி வந்து ஓட்டைட்டிஸ் எக்ஸ்டர்னாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுதான் அதோட பெத்தோஃபிசியாலஜி. இப்போது காமனஸ்ட் பாக்டீரியா எதுன்னு கேட்டிங்கன்னா சீடோமோனாஸ். 60% சீடோமோனாஸ் தான். என்னென்னா புகார்கள் இருக்குன்னு பார்க்கணும். அதில் மெயின் புகார்னு சொன்னால் காது வலி தான். செகண்டு கொஞ்சம் பழுப்பு சீல் மாதிரி வரலாம். சீல் ஜாஸ்தியாகி கம்ப்ளீட்டாக அடைச்சிருந்தா ஹியரிங் லாஸ் கூட வரலாம். நம்ம பேஷண்ட்டை பார்க்கும்போது இந்த பார்ட்டில் தொட்டால் இல்லாட்டி பின்னால் எங்கேயாவது தொட்டால் இப்படி எதுவும் ப்ரெஸ் பண்ணால் பயங்கரமாக வலிக்கும். காது பார்த்தோம்னா காதில் இருந்து சீல் இல்லாட்டி பழுப்பு வரும். அது க்ளீன் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள காதோட இயர் ட்ரம் நார்மலாக இருக்கும். அப்போ இன்ஃபெக்ஷன் வெளியில் என்ன அர்த்தம்? ஸ்வெல்லிங் இருக்குது, இயர் டிஸ்சார்ஜ் இருக்குது, பஸ்ஸு வருது, ஆனால் இயர் ட்ரம் நார்மல். அதுதான் ஓட்டைட்டிஸ் எக்ஸ்டர்னா. இப்போ என்ன இன்வெஸ்டிகேஷன் செய்யலாம்? பேஷண்ட்டை பார்க்கும்போது இவ்வளோ ஃபைண்டிங் இருந்தால் டேரெக்டாக டயக்னோசிஸ் கிடைச்சிடும், ட்ரீட்மெண்ட்டுக்கே வந்துடலாம். சில கண்டிஷன்ஸில் இன்வெஸ்டிகேஷன் வேணும். எப்படின்னா ஃபஸ்ட் டைம் இல்லை, செகண்ட் டைம், தேர்ட் டைம் வந்துகிட்டே இருந்தால் யூஎஸ்ஆர் எடுத்து அனுப்பி எந்த பாக்டீரியா அது பாக்டீரியாவுக்கு அகெயின்ஸ்டாக எந்த ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலான்னு ஸ்பெசிஃபிக் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலாம். அதுக்கு தான் இயர் ஸ்வாப் கல்ச்சர் சென்சிட்டிவிட்டியோட அட்வான்டேஜ். இது மட்டும்தானான்னு கேட்டால் இல்லை. சில சமயத்தில் என்ன ஆகும்னா டயக்னோசிஸ் இயர் இன்ஃபெக்ஷன் வெளியில் தானா, உள்ளே இருந்து இன்ஃபெக்ஷன் வெளியில் வருதா, உள்ளே இருந்துன்னா பிரெயின் பக்கத்தில் மிடில் இயர் இன்னர் இயரில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு தெரியும். அப்படி இருந்தால், அப்படி டவுட் இருந்தால் நம்ம சிடி ஸ்கேனும் அது கூட ஒரு ஹியரிங் டெஸ்ட்டும் செய்வோம். ஆனால் அநேகமாக 90-95% பேஷண்ட்ஸில் இது ஒன்றும் தேவைக்காத டேரெக்டாக ட்ரீட்மெண்ட்டுக்கே வந்துடலாம். இப்போது ட்ரீட்மெண்ட்டில் நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று மைல்டு கேஸ், வலி கம்மியாக தான், ஆனால் ட்ரபிள் செய்தால் ஆமாம் ட்ரபிள் செய்யுது, வலி இருக்குது. அப்படி இருந்தால் பெயின் கில்லர், இயர் ட்ராப்ஸும் பெயின் கில்லரும் மட்டும் போதும். இல்லை ரொம்ப வலி இருக்குது, தாங்க முடியலன்னு சொன்னால் ட்ரீட்மெண்ட் ஜாஸ்தி வரும். ஏன் இவ்வளோ வலி வருது, ஏன் இப்படி சிவியர்னு கேட்டிங்கன்னா உள்ள ஸ்வெல்லிங் இருக்கும். அந்த ஸ்வெல்லிங் கம்மியானதான் வலி கம்மியாகும். அந்த கண்டிஷனில் என்னென்னா நம்ம இப்போது மாடரேட் டு சிவியர் கண்டிஷன் எப்படி ட்ரீட் பண்ணணும்னு பார்க்கணும். முதல்ல மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக மைக்ரோஸ்கோப் இல்லை எண்டோஸ்கோப் வச்சு கம்ப்ளீட்டாக இயர் கெனால் இருந்து பஸ்ஸு கம்ப்ளீட்டாக உறிஞ்சிருக்கணும், சீல் கம்ப்ளீட்டாக உறிஞ்செடுக்கணும். கம்ப்ளீட்டாக சீல் எல்லாம் உறிஞ்செடுத்து க்ளீன் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு. அப்படி செஞ்சால் தான் மருந்து வைக்க முடியும். என்ன மருந்து வைக்கணும்? அந்த ஸ்வெல்லிங் கம்மியானதுக்கு மருந்து வைக்கணும். அதில் ஒரு அம்பிளிக்கல் டேப் சொல்லுவோம், அது கட் பண்ணி அதில் ஸ்பெஷல் மருந்து இருக்குது ஸ்வெல்லிங் கம்மி பண்ணுறதுக்கு. அது வச்சு உள்ளே வச்சிருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணுவோம், 2 இல்லாட்டி 3 தடவை, அதிகமாக 2 தடவைன்னு சொல்லலாம். 2 தடவை செஞ்சால் நார்மலாக. அந்த ஸ்வெல்லிங் கம்மியானதான் மெடிசின் ட்ராப்ஸே உள்ளே போகும், இல்லாட்டி போகாது. இந்த மெடிசின் வைக்கும்போது அதுக்கு கூட பெயின் கில்லர் கொடுத்தா ஸ்வெல்லிங் கம்மியாயிரும், பெயினும் கம்மியாயிரும், பேஷண்ட் நிம்மதியாக தூங்கலாம். இப்போது இது ஸ்வெல்லிங் கம்மி ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம ட்ராப்ஸ் கொடுப்போம். இயர் ட்ராப்ஸ் 3 ட்ராப்ஸு, 3 துள்ளி, 3 நேரம், 5 இல்லாட்டி 7 நாளைக்கு கொடுப்போம். கூட ஆன்டிபயோட்டிக், பாக்டீரியா இருந்தால் ஆன்டிபயோட்டிக்கும் கொடுப்போம். பெயின் கில்லரும் வேணும். ஜென்ரலி லோக்கல் ட்ராப்ஸ் மட்டும் தான் ஆன்டிபயோட்டிக் கொடுப்போம். சிஸ்டமேட்டிக் ஆன்டிபயோட்டிக்கு ரொம்ப டாக்டர்ஸ் கொடுக்க மாட்டோம், நானும் கொடுக்குறது. எப்போ கொடுப்போம்? டயபெட்டிக் பேஷண்ட் இருந்தால், இன்ஃபெக்ஷன் வெளியில் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா, இல்லாட்டி அது இதுக்கு கூட ஃபீவர் கூட இருக்குது, அப்படி இருந்தால் ஃபஸ்ட் டே இருந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆகலாம். இல்லாட்டி ட்ராப்ஸ் மட்டுமே போதும். இப்போது இதுதான் நான் சிவியர் கேஸ், லாஸ்ட் கேஸ் நான் சொன்னது. டயபெட்டிக் பேஷண்ட் இருந்தால்
இல்லாட்டி வெளியில் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா ஐவி ஆன்டிபயோட்டிக் 3 நாளைக்கு 4 நாள் கொடுத்தா கரெக்ட் ஆகும். இந்த ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது என்னென்ன செய்யக்கூடாது, மெயினாக தண்ணி உள்ளே போகக்கூடாது. அப்படின்னா ஸ்விம்மிங் போகக்கூடாது. தலை குளிக்கும் போது காட்டன் வைக்கணும், அதுக்கு மேலே வேசலின் வரட்டணும். தலை குளிச்சதுக்கப்புறம் எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் காட்டன் எடுத்துடலாம். பாயிண்ட் என்னன்னா, மெசேஜ் என்னன்னா, தண்ணி உள்ளே போகக்கூடாது தான் மெயின் மெசேஜ் ஒன்று. அப்புறம் வேறு அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் க்ளீன் செய்கிறேன்னு சொல்லி அந்த சாக்கில் ஏதாவது போட்டு க்ளீன் செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. நான் பணத்தில் சொன்னேன், இயர்பட்ஸோ ஒன்றுமே காதில் போடக்கூடாது. செகண்டு, ஹியரிங் எய்டு எதில் வச்சுருக்கீங்கன்னா, அந்த பேஷண்ட்ஸ் ஹியரிங் எய்ட் டெய்லி யூஸ் பண்ணுறாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இது இன்ஃபெக்ஷன் குறைய வைக்கும். அதுக்கப்புறம் ஹியரிங்கோட மோல்டு இருக்குது காதில் வைக்கிறது, அந்த மோல்டு டெய்லி நைட்டில் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் தூங்கணும். நெயில்ஸ் ஜாஸ்தி இருந்தால் அது கட் பண்ணணும், ஏன்னா ஸ்க்ராச்சிங் பண்ணுறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. அதுவும் நல்ல பேலன்ஸ் டயட் இருக்கணும், அதுவும் ஹெல்த் கண்டிஷன் இம்பார்ட்டன்ட் தான். கடைசியாக இந்த பேஷண்ட் டயபெட்டிக் பேஷண்ட் இருந்தால் பிளட் சுகர் கண்ட்ரோலாக இருந்தால் தான் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆகும். இதுதான் ஆர்த்தைட்டிஸ் எக்ஸ்டர்னலோட டிஸ்கஷன். எல்லாருக்கும் என்னோட வணக்கம்.